ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2009 சூப்பரான ஃபீல் குட் மூவியா ரிலீஸ் ஆன கோகுசன் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஜப்பான் நாட்டில் ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அங்க லேண்ட் ஆன ஒரு ஏர்கிராப்டை தீவிரவாதிகள்லாம் ஹைஜாக் பண்ணி வச்சுட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கு $10 மில்லியன் அதுக்கப்புறம் நாங்க தப்பிச்சு போறதுக்கு தனி விமானமும் கொடுத்தா மட்டும்தான் இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் உயிரோட வெளியே அனுப்புவோம், இல்ல இந்த மொத்த ஏர்கிராப்ட் வெடிக்க வச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அல்டாசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த ஜப்பான் கவர்மெண்டே பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஐயர் ஆபீசர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் டீம் வந்ததுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க வந்து ஸ்வாட் டீமை சேர்ந்தீங்க மக்களை காப்பாத்துக்காச்சும் வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த ஐயர் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. நாம ஏன் அவங்களுக்கு $10 மில்லியன் தரணும், எப்படியாச்சும் நம்ம ஸ்வாட் டீம் வச்சு அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பிளைனுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் யாருன்னா ஜப்பான் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டான் குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஹீரோயினும். ஹீரோனோட அப்பா அம்மா எல்லாம் ஹீரோயின் சின்னதா இருக்கும்போதே இறந்து போயிருப்பாங்க. ஹீரோனோட தாத்தா தான் சின்ன வயசுல ஹீரோனை வளர்த்திருப்பாரு. இந்த கேங்கோட லீடர் ஹீரோனோட தாத்தா தான். அவருக்கு அப்புறம் இந்த கேங்கை வழிநடத்த போறதே ஹீரோயின் தான். அதனால சின்ன வயசுல இருந்தே மார்ஷல் ஆர்ட், குல்ஃபு அந்த மாதிரி எல்லா தற்காப்பு கலையிலையும் கத்திருப்பாங்க. ஆனா ஹீரோனுக்கு இது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுட்ட தாத்தாவும் அந்த கேங்கை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த தொழிலே விட்டுட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருமே இப்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் கொஞ்ச நாள் அப்படி தூக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சிங்க செமையா சத்தம் போட்டு அப்படியே சோமல் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த தீவிரவாதி வாய்க்கு நேரா கண்ணை நீட்டுறான். இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் சத்தம் போட்டீங்கன்னா வாயிலேயே சுட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை பாக்குற ஹீரோனுக்கு பயம் ஆயிடுது. என்ன ஃபிளைட் ஹைஜாக் பண்ணிட்டாங்களா, நமக்கு வேற ஸ்கூலுக்கு லேட் ஆச்சே, எப்படி ஸ்கூலுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி தீவிரவாதி கிட்ட எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி இதுக்கப்புறமும் ஏதாச்சும் பேசினா உன் மண்டையிலேயே புல்லட் இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை பாக்குற ஹீரோனுக்கு அப்படி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிக்குது. செமையா கொந்தளிக்கிறாங்க. ஏன்டா ஒரு வயசான பாட்டி கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. எந்த பயமும் இல்லாம. இதை பாக்குற தீவிரவாதிகளுக்கு அப்படி ஒரு நிமிஷம் அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதனால நம்ம இத்தனை பேர் கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கோம், இந்த பொண்ணுக்கு எந்த பயம் இல்லாம தைரியமா இருந்துச்சு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த கேங்கோட தலைவன் இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் சத்தம் போடணும் இந்த இடத்துல போட்டு தெளிவும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டிட்டு வரான். அப்படியே அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. பிளைட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டல. இந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐயர் ஆபீசர்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிளைட்டுக்குள்ள யாரையோ போட்டு டமின்னு அடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. இதை கேட்ட ஆபீசர்ஸ் தீவிரவாதிங்க தான் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட் டீம் கிட்ட அவங்க அட்டாக் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஸ்வாட் டீம் அப்படியே ஃபிளைட்டே சரண்டர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஃபிளைட்டோட டோர் தானாவே ஓபன் ஆகுது. உள்ள இருந்து தீவிரவாதிகள் அப்படி கெத்தா வெளியே வரானுங்க. வந்தவங்க டக்குன்னு அப்படியே காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சாமி எங்களை காப்பாத்துங்க, தெரியாதனமா இந்த ஊர்ல நாங்க மாட்டிக்கிட்டோம், எப்படியாச்சும் இந்த பொண்ணு இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க. பார்த்தா ஹீரோயின் தான் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. வந்த ஹீரோயின் பாக்குறாங்க ஸ்வாட் டீம்ஸ் அப்படின்னு நிறைய மீடியா பர்சன்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு நம்மள யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே சமாளிக்க ட்ரை பண்றாங்க. நாளா இது எதுக்கும் காரணம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அப்படியே லைவா டிவில தான் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஹீரோட சொந்தக்காரங்க, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ஹீரோயின் யாருங்கிற விஷயம் தெரியும். ஆனா இங்க இருக்கிற ஸ்வாட் டீம், மீடியா பர்சன்ஸும் இவ ஏதோ டம்மி பீஸ் ஆட் இருக்கு, வேற என்னமோ ஃபைட்டுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோயினை தான் காட்டுறாங்க. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பாராட்டுறாங்க. இவங்க எல்லாருமே டான் பரம்பரையை சேர்ந்தவங்க தான். ஹீரோயின் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த தொழிலையே விட்டுட்டு சாதாரண மக்களோட மக்களா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிளம்பி இங்க வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கொலீக்ஸ் எல்லாமே ஹீரோட போட்டோவை பேப்பர்ல பார்த்துட்டு இன்னும் நம்ம கூட வேலை பார்க்குற மேக்ஸ் டீச்சரா இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துறாங்க. அப்படிலாம் எதுவும் தப்பா கற்பனை பண்ணிக்காதீங்க, நானும் எதுவும் பெருசா பண்ணல. அந்த தீவிரவாதிகிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன், அவங்க நல்லவங்களா இருந்ததுனால எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்துறாரு. இவர் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல், இவருக்கு ஹீரோயின் யாருங்கிற விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோனை தனியா கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக இப்படி நடந்துகிட்ட, நீ யாருங்கிற விஷயம் மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல வேற எந்த ஸ்கூலுமே உன்னால வேலை பார்க்க முடியாது, இதுக்கப்புறமாச்சும் உன்னோட பேரோ போட்டோவோ பேப்பர்ல வர மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது, சாரி நீங்க மன்னிச்சிருங்க லேட்டா வந்துட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். இவனோட பேரு ரியோ. இவன் புது ட்ரெயினிங் டீச்சரா தான் இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பான். இவனை பார்த்தா பிரின்சிபல் ஹீரோன் அப்படியே அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற மிச்சம் இருக்கிற கொலீக்ஸ், இவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரின்சிபல்ட்டையும் கேக்குறாங்க. ஏன் தெரியாது, இவன் என்னோட பழைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோனும் பிரின்சிபல் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து இருந்திருப்பாங்க. இப்ப ரீசெண்டா தான் ரிசைன் பண்ணி இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியோ பக்கத்துல வந்த ஹீரோயின், என்னடா நீயே என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டீச்சர் வேலைக்கு வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் கிடையாது டீச்சர், வேற எந்த வேலையும் கிடைக்கல, அதனால இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோட பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அப்ப அவனுக்கு பின்னாடியே வந்த ஹீரோயின், எதுக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டேன், நான் உன்னோட டீச்சர் தானே, என்னை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி வந்தான்னு சொல்லிருக்கலாம்ல, எனக்கு ஒரு கெத்தா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க வந்திருப்பாங்கன்னா ஹீரோட கிளாஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோட ட்ரெயினிங் டீச்சர் ஹீரோயின் தான். ஹீரோயினுக்கு தான் இப்ப அசிஸ்டண்டா வேலை
பார்த்துட்டு இருப்பான். ஹீரோனோட கிளாஸ் பசங்களும் ரொம்ப சேட்டை பிடிச்சவனுங்க. இப்ப ஹீரோயின் வந்தது கூட கவனிக்காம அப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு விளையாண்டு அப்படியே கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா யாருமே கவனிக்காம அப்படியே விளையாண்டே இருக்காங்க. ஹீரோயின் செமையா கத்தி ஒரு நிமிஷம் எல்லாமே என்னை பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டா திரும்பி ஹீரோனை பாக்குறாங்க. அப்ப அந்த கிளாஸ்லயே அந்த ஒரு பையன் பாலை தூக்கி ஹீரோயின் மேல அடிக்கிறான். ஹீரோயின் அந்த பாலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பால் பக்கத்துல வந்தோன்னா டக்குன்னு குமிஞ்சிடுறாங்க. அந்த பால் போல் அடிச்சு அப்படி ரிட்டர்ன் போய் அவன் மேலேயே அடிச்சிருது. அதே இடத்துல விழுந்துறான். இதை பார்க்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். இவன் என்னோட அசிஸ்டன்ட் ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோ இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எனக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது, உங்களுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. நாம இன்னும் கொஞ்சம் நல்லா பாண்ட் ஆகணும். அடுத்த அவர் பிடி அவர் தானே, உங்க எல்லாத்தையும் கிரவுண்ட்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. கிரவுண்ட்ல அப்படியே ஒரு கேனை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ரியோ நின்றுட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இதுல கடுப்பான ஹீரோன் அந்த கேனை இழுத்து உதைக்கிறாங்க. அந்த கேன் அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பில்டிங்கே படீர்னு அடிக்குது. அந்த பில்டிங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. இதை பாக்குற ஹீரோன் ரியோ அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு பில்டிங் மேல இருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இருக்கான், இவன் அந்த கேங்கோட தலைவர் மாதிரி. இவன் பேரு டக்கல்சி. இவனுக்கு இப்ப ரியோன்னு ஒருத்தன் ஹீரோனோட அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவன் இதுக்கு முன்னாடி ஹீரோன் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஹீரோனோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். இவன் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது ரொம்ப திமிரு பிடிச்சிதான் சுத்திட்டு இருப்பான். இப்ப எதுக்காக இங்க வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கான்னு தெரியலையே, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான். அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள 4 பசங்க அப்படியே அடிச்சு பிடிச்சி உள்ள வேகமா ஓடி வரானுங்க. ஓடி வந்தவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டே நான் ஹீரோனை பார்த்த மச்சி, அது மட்டும் இல்ல மச்சி, இப்ப ஹீரோனுக்கு லவர் இருப்பானாட்டு இருக்கு, 2 பேரும் தான் ஜாலியா அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் யார் கூட வந்திருப்பாங்கன்னா ரியோ கூட தான் வந்திருப்பாங்க. வந்த ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல போய் உட்காரத்துக்கு போறாங்க. அப்பதான் ஆப்போசிட் இந்த பசங்களையே பாக்குறாங்க. பார்த்த ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. டே பசங்களா எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னா ஹீரோயின் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சுட்டு போன பேட்ச் பசங்க தான் இவங்க எல்லாருமே. அந்த பசங்களை அப்படியே அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலோட ஓனர் வந்துடுறான். வந்த ஓனர், மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். இவன் யாருன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த ஸ்கூல்ல தான் இவனும் ஸ்டூடெண்டா இருந்திருப்பான். அதாவது ரியோட கிளாஸ்மேட் தான் இவனும். மேடம் இவங்க எல்லாருமே உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருந்தாங்க. நானும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு வந்தேன். பார்த்தா அது ரியோ. மேடம் இவங்க எல்லாருமே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். டே இவனும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுடா, நீங்க எல்லாம் எப்படி என்னோட ஸ்டூடெண்டோ, இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல இவனும் என்னோட ஸ்டூடெண்ட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல இருந்த ஒருத்தன், ஆமா உங்களுக்கு எல்லாம் எப்படி பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான், கிடைச்சாதான் நீங்க தான் மொக்க போட்டு அட்வைஸ் பண்றாங்கிற பேர்ல அவனை களத்தை அறுத்துருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே ஒட்டுக்கா உட்காந்து ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளவு வருஷம் ஆகி ஒற்றுமையா இருக்கிறத பாக்குற ஹீரோனுக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. டே நீங்க எல்லாரும் இத்தனை வருஷம் ஆகி இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்பயும் இதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ரொம்ப எமோஷனலா அப்படியே கண்ணே கலங்கிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோனோட கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு இருக்கிற 5 பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டக்காசிக்கா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஏரியாவை சேர்ந்த பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. டே உங்களுக்கு எவ்வளவு டிகிரி இருந்தா எங்க ஏரியாக்கா வந்திருப்பீங்க, ஒழுங்கா உங்க கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு இங்க ஓடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு டக்காசி வந்துடுறான். வந்த டக்காசி அப்படி எகிரி உதவிடுறான். எல்லாரும் போய் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு டிகிரி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சேட்டை பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாழாட்டீங்கன்னா உங்க கை காலம் உடச்சு போடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்காசி மிரட்டுறான். உனக்கு எவ்வளவு டிகிரி இருந்தா எங்க மேலேயே கை வச்சிருப்ப, எங்க ஏரியாக்கு வந்து நாங்க யாருங்கிறத உனக்கு காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. இதே சமயத்துல ஸ்கூலுக்கு அப்படியே லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர ஹீரோனை தான் காட்டுறாங்க. தெரியாம 2 பேருக்கு மேல மோதிடுறாங்க. என்னைய மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மன்னிப்பு கேட்கறாங்க. பார்த்தா அவங்க 2 பேருமே ஹீரோனோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோன் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த ஸ்கூல்ல தான் 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருப்பானுங்க. டே பசங்களா எப்படா இருக்கீங்க, உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, இன்னமும் வெட்டியாவா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல மேடம் இப்ப நாங்க நல்ல வேலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கற ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல யாரோ மைக்கில் வச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் பாக்குறாங்க. இப்ப ஜப்பான்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போது அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு கேண்டிடேட் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ஹீரோனுக்கு பிடிச்சு போயிடுது. இவர் பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு, எவ்வளவு தெளிவாகவும் பேசுறாரு, இவரு மட்டும் நம்ம நாட்டோட பிரசிடென்டா வந்தாருன்னா நம்ம நாட்டோட நிலைமையே வேற லெவல்ல மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை நீட்டுறாங்க. அந்த பையப்படி நம்பி கையை கொடுக்குது. ஹீரோன் அப்படியே கையை பிடிச்சி அப்படி நசுக்கி விட்டுறாங்க. ஏமா கையை தனமா கொடுக்க சொன்னேன், இப்படி கையை பிடிச்சி உடைக்கவா சொன்னேன், இப்படி சல்லியா நொறுக்கி விட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குறாரு. இதை பாக்குற ஹீரோனோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோனை வலுக்கட்டாயமா அங்க தூக்கிட்டு போயிடுறானுங்க. அடுத்து அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. டக்கோசி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக 2-3 மொட்டைங்களை அடிச்சிருப்பான்ல, அவன் வந்து அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த கேங்க மோட்டார் பைக் கேங்னு சொல்லுவாங்க. இவனுங்க லோக்கல் கேங்லயே ரொம்ப மோசமானவனுங்க. வந்தவனுங்க எல்லாம் செமையா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோன் அந்த தான் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரா இவனுங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. இந்த டக்கோசி கேங்க சேர்ந்தீங்களா ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு இவனுக்கு ஏதோ ஏழையை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருது. இதே டைம்ல பிரின்சிபலை காட்டுறாங்க. பிரின்சிபல் பயந்து போயிட்டு டேபிள் கடையில தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. யாரா இவனுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அவரு புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாரு. போலீஸ் வர சத்தத்தை கேட்ட மோட்டார் பைக் கேங்க, நீ இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம்டா, என்னைக்கு தான் இங்க இருந்து வெளியே தானே வரணும், அன்னைக்கு உன் கதையை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் அந்த டக்கோசி கேங்க சேர்ந்த எல்லாத்தையும் அவரோட ரூமுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போறாரு. ஏன்டா உங்களால ஒழுக்கமா இருக்க முடியாதா, உங்களுக்கு என்ன டிகிரி இருந்தா ரவுடி பசங்க கூட எல்லாம் சவாசம் வச்சிருந்திருப்பீங்க, உங்களால ஸ்கூலுக்கு கெட்ட பேருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. இதை கேட்ட அவனுங்களும், சார் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல,
அவனுங்க ஏரியாவுக்கு போனப்ப அவனுங்க தான் எங்களை வந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்க பார்த்தாங்க. அதான் டக்கோசி தட்டி கேட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சிபல் அதை நம்பவே மாட்டேங்கிறாரு. உங்களை நான் எப்படி நம்புறது? இந்த ஸ்கூல்லே ஒன்னா நம்பர் உருப்படாத பசங்க நீங்க தான். நீங்க சொல்லலாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடாரு. ஈரன் வந்து அவங்களோட கண்ணையெல்லாம் உத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு சார் இவங்க எந்த பொய்யும் சொல்ல இவங்க உண்மைதான் சொல்றாங்க, நம்ம நல்லா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விசாரிக்கிறது? கண்டிப்பா இவங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாரு. சரிங்க சார், இதுக்கப்புறம் இவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்கறாரு. சரிங்க சார், என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்க, ஆனா இவங்க இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸுக்கு வந்துடுறாங்க. நம்ம இப்படி மோட்டார் பைக் அங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்காசிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை கேட்ட டக்காசி ஏதோ ஓச்சிட்டு இருக்கான். டக்குன்னு அப்படி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவனுங்க எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கே முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரன் கிளாஸ் ரூம்க்கு வராங்க. வந்து பார்த்தா டக்கோசியை காணோம். எங்கடா டக்கோசி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. மேம் அவன் இங்க இருந்து அவசரமா கிளம்பும் போதும் இன்னைக்கு இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. எனக்கு என்னமோ அந்த கேங்க தான் பார்க்க போயிருப்பான்னு தோணுதுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஈரனுக்கோ பயங்கரமா கோவம் வருது. ஏன்டா நீங்களும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா? அவன் உங்களுக்காக தாண்டா சண்டை போட்டான், இப்போ அவனை மட்டும் தனியா போக விட்டுட்டீங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா அவன் கஷ்டப்படும் போது கூட இருக்க தாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் அவசரமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ரியோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நானும் உங்களை மாதிரி தான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தேன், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பதான் ஈரனோட கிளாஸ் ரூமுக்கு கிளாஸ் டீச்சரா வந்தாங்க. அவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. உண்மையான ஃப்ரெண்டுனா அவன் கஷ்டத்துல இருக்கும்போது கூட உயிரை கொடுக்கணும்டா, அதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரமா மோட்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே சமயத்துல டக்கோசி அந்த மோட்டார் பைக் கேங் இருக்கிறதுக்கு தான் வந்திருப்பான். உனக்கு எனக்கு மட்டும் தானே பிரச்சனை, எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பிரச்சனைக்கு வர? வா நான் நீ ஒத்தைக்கொத்த மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஏன்டா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? உங்களோட சண்டை போட்டா எனக்கு தாண்டா அசிங்கம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த கேங்கை சேர்ந்த எல்லாரும் அடி போட்டு பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் முடிஞ்ச அளவு சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க நிறைய பேர் இருக்கனால அவனால சமாளிக்க முடியல. பயங்கரமா அடி வாங்குறான். அப்போ ஒரு செவரு அப்படி டுமிர்னு வெடிக்குது. யார் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா ஈரன் தான் வந்திருப்பாங்க. யாரா என் ஸ்டூடெண்ட் மேல கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஏன்னா இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு டீச்சர் வந்திருக்காங்களா, அதுவும் ஒரு லேடி டீச்சரா. செல்லா குட்டி ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, வேஸ்ட் அடி வாங்கி செத்து போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் ஈரன் அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவனாலும் ஈரனை சமாளிக்க முடியல. ஈரன் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் போய் டக்கோசி ஆணு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் பின்னாடி இருந்து அடிக்கிறதுக்கு வரான். டக்குன்னு அந்த கையை வந்து ஒரு கை பிடிக்குது. யார் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா ரியோ தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ரியோவும் ஈரன் சேர்ந்து அடி போட்டு பிரிச்சு எடுக்கிறாங்க. அடியை தாங்க முடியாம மோட்டார் பைக் கேங்க வந்து வேகமா ஓடி போயிடுறானுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டக்கோசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. எங்களை மன்னிச்சிரு மச்சான், உன்னை மட்டும் தனியா அனுப்பிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. டக்கோசி ஹீரோயின்ட்ட எப்படி இப்படி பயங்கரமா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுனா கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்களும் இதே மாதிரி எப்பயும் ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா இருக்கிறதா உங்களோட பலமே அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது மூலியமா ஈரனை எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, ஈரனோட கிளாஸ் ரூம் அப்படியே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்பதான் ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனையா வருது. 2 போலீஸ்காரங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு போன ஒரு பையன் செம பெரிய ட்ரக் டீலரா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஈரனால ஏத்துக்கவே முடியல. அந்த பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல மேடம், நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரைடுக்கு போனோம், அந்த இடத்துல தான் இந்த வாலெட்டை கண்டுபிடிச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நாங்க போன் பண்ணா அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கப்புறம் அவன் தலைமறைவாகவும் மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஈரனால அதை நம்பவே முடியல. நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னா உங்களுக்கு வார்னிங் கொடுக்க தான் வந்தோம், அவனை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினால தான் போலீஸ்காரங்க சொன்ன எதையுமே ஏத்துக்க முடியல. அப்படியே அங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா பிரின்சிபலோ, அவன் இப்ப நம்ம ஸ்கூல்லயே படிக்கல, தேவையில்லாத பிரச்சனையில போய் நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னதான் அவன் இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கலாம், என்னோட ஸ்டூடெண்ட் தான், அவனுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா நான் போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் யாரை தேடிட்டு போறாங்கன்னா சன்னுங்கிற ஒருத்தனை தான் தேடிட்டு போவாங்க. அப்ப ஆப்போசிட்ல பாக்குறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா அந்த சன்னு ஒருத்தனை தேடி போறாங்களா, அந்த பேட்சை சேர்ந்த பசங்க தான். சன்னுக்கு ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டோம், அதுக்காக தான் உதவி பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த சிட்டியே தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேனா அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இதே டைம்ல சன்னை காட்டுறாங்க, தலைமறைவா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. யாரு பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டான். அப்ப யாரையோ பார்த்து பயந்து டக்குன்னு போய் பாலத்துக்கடியில ஒளிஞ்சுக்கிறான். யாரை பார்த்து பயந்துருப்பாங்க, நிறைய போலீஸ்காரெல்லாம் வந்திருக்கும், அதை பார்த்தா பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். இதே டைம்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க. ரியோ வந்து ஸ்கூல்ல அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப ஈரோட கிளாஸ் ரூம்ல இருந்து சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா அந்த இடத்துல சன் இருப்பான். ரியோ பார்த்த சன் அங்க வந்து வேகமா கிளம்பலான்னு பாக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு இடம் ஸ்கூலுக்கு வந்திருப்போம் என்னமோன்னு சொல்லிட்டு இங்க தேடி பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. பார்த்தா இந்த இடத்துல அவன் இருந்திருப்பான். அங்க வந்து ஹீரோயின் சன்னு கிட்ட எதுக்காக எங்களையும் பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல மேடம், நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட உங்க பேச்சை ஒழுங்கா கேட்டதில்ல, ரொம்ப திமிரு பிடிச்சதான் தெரிஞ்சிட்டு இருந்தேன், இதுக்கப்புறமும் உங்களை இந்த பிரச்சனையில இழுத்து விட எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் நீ மட்டும் தான் அப்படி நினைக்கிற, காலையில இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எல்லாருமே உன்னை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ தப்பு பண்ணலங்கிறது எங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒழுங்கா என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சன்னுக்கு வந்து ஒரு டெலிவரி பண்ற வேலை கிடைச்சிருக்கும். அதாவது யாராச்சும் ஒரு பார்சல் ஏதாச்சும் கொடுப்பாங்க, அந்த பார்சலை கொண்டு போய் இடத்துல டெலிவரி பண்ணணும், அதுக்கான அதிக சம்பளமா இங்க கொடுப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஒரு பேக்கை கொடுத்துருப்பாங்க, அதையும் அவன் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட கொண்டு போயிருப்பான். அந்த கிளைண்ட் அந்த பேக்கை ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவனும் ஓபன் பண்றான். உள்ளுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும்
அதையும் ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனும் அதை ஓப்பன் பண்ணிருப்பான். உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படியே 3 வெள்ளை கலர் பொம்மை தான் இருந்திருக்கும். சரி கொண்டு போய் டிக்கில வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனு அப்படியே மொல்லமா தூக்கிட்டு போறான். அப்ப கால் தவறி பொத்துன்னு கீழே விழுந்துறான். அதுல ஒரு பொம்மை கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். அப்பதான் அவன் பாக்குறான் உள்ளுக்குள்ள ஃபுல்லா ட்ரக்ஸா இருக்கு. இதை பார்த்தா சன் பயந்துறான். என்னை இந்த வேலையில இழுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு எல்லாம் பிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த பொம்மையை கீழே போட்டு உடைச்சது இல்லாம இவ்வளவு பெரிய சரக்கு கீழே கொட்டினது இல்லாம இங்க தப்பிச்சு போக பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க போலீஸ் வர சத்தம் அவங்களுக்கு கேக்குது. உடனே சன்னை மட்டும் அங்கேயே விட்டு அவனுங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை பார்த்தா சன்னோ நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா நாமளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனும் பயந்து ஓடி இருப்பான். அப்பதான் தெரியாம அவனோட வாலெட்டும் அங்க விழுந்திருக்கும். இது எல்லாத்தையும் அப்படி இரண்ட சொல்றான். இதை கேட்ட இரணும் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ தப்பு பண்ணீங்கிறது எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி காலையில இருந்து நீங்க எல்லாரும் அவனை தேடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இன்னைக்கு எல்லாரும் என் வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் நைட் நல்லா படுத்து தூங்குறானுங்க. ஹீரோயின் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த ஏரியாக்கெல்லாம் ட்ரக்ஸ் சப்ளை பண்றது யாரு, அதுக்கெல்லாம் ஹெட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை அசால்ட்டாவே கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே கேங்ஸ்டரா இருந்தனால எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கும். அது மூலமா அசால்ட்டாவே கண்டுபிடிச்சாங்க. இங்க நடக்கிற எல்லா ட்ரக் டீலிங் ஹெட் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட போட்டோவை காட்டுறாங்க. யாரை காட்டுறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான், அவனை தான் காட்டுறாங்க. இவன் வெளியே நல்ல மாதிரி வேஷம் போட்டு உள்ளுக்குள்ள எல்லா ட்ரக் டீலிங் வேலையும் வந்தா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பாக்குற எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உன்னை நல்லவன் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இது எல்லாத்தையுமே தூங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எந்திரிச்சு வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த ட்ரக் டீலிங் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிற அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி போய் படுத்து தூங்கிடுறானுங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்து ரூம்ல பாக்குறாங்க. பசங்க யாரையுமே காணோம். அப்பயே ஹீரோனுக்கு புரிஞ்சிருது பசங்க எல்லாருமே நம்ம நேற்று நைட் பேசினதை கேட்டாங்களே இருக்கு, அதெல்லாம் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறாங்களா அவனை தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பக்கம் பசங்களை தான் காட்டுறாங்க. பசங்க எல்லாம் கிளம்பி எங்க வந்திருப்பாங்கன்னா இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறான், ஒரு ஐடி கம்பெனி வச்சிருப்பான், அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க தான் இருக்கான். சரி எப்படி உள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரச்சாரம் ஆட்டு இருக்கு, நிறைய மக்கள்லாம் அப்படியே அந்த ஆபீஸ்க்கு வந்து கூடுறாங்க. சரி இந்த கேப்பை பயன்படுத்திட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சன் பாக்குறாங்க அங்க ஒரு கார் வருது. இந்த காரை பார்த்தோன்னே சன் கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. இந்த கார்ல வந்தீங்க தானே என்னை நைட்டு பிடிச்சி அடிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இந்த காருக்கு பின்னாடி உள்ள போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த காரை 2 செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை பயன்படுத்திட்டு அந்த காரோட பின்னாடி டோரை வந்து எல்லாரும் அப்படியே உள்ள ஏறிக்கிறாங்க. அந்த காரும் அந்த பில்டிங் குள்ள போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஐயோ பசங்களுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பதறிட்டு அப்படியே வீட்டு விட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா கரெக்டா ரியோ வண்டி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன மேடம் லிஃப்ட் வேணுமா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு 2 பேரும் வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இன்னைக்கு பிரச்சாரங்கிறனால எல்லா மக்களும் அந்த பில்டிங் குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை பயன்படுத்திட்டு உள்ள போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரியோ முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரியே டி-ஷர்ட்ல வாங்கி போட்டு உள்ள அவசரமா போயிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம ஒருத்த மேல இடிச்சாங்க. சாரி என்னைய மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவனு ஹீரோனோட ஸ்டூடெண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த ஸ்கூல்ல தான் இவனும் ஸ்டூடெண்டா இருந்திருப்பான். அதாவது ரியோட கிளாஸ்மேட் தான் இவனும். டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேக்குறாங்க. நான் தான் இந்த ஏரியோட கேமராமேன், எப்படி செட்டில் ஆயிட்டோம் பாத்தீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். நாங்க இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம், உனக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரியோவும் அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. இதே சமயத்துல பில்டிங்ல வந்த பசங்களை தான் காட்டுறாங்க. காரை விட்டு வெளியே வந்துறானுங்க. வந்தவனுங்க அங்க இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எங்க தேடினாலுமே அவனுக்கு தேடி வந்த போதை பொருளையே காணோம். ஒருவேளை இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறானே இவன் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சன் வந்து அங்க ஒருத்தனை பாக்குறான். இவங்கிட்ட தானே அந்த பார்சல போய் டெலிவரி பண்ணேன், இவன் இங்க இருக்கானா கண்டிப்பா அந்த போதை பொருள் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அவனே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அங்க ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா நிறைய அட்டைப்பொட்டி எல்லாம் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள இவங்க தேடி வந்த அந்த சிலையெல்லாம் இருக்கு. அதை எடுத்து அப்படியே சன் கீழே போட்டு உடைக்கிறான். பார்த்தா உள்ளுக்குள்ள போதை பொருளா இருக்கு. ஒருவேளை நம்ம தேடி வந்த எவிடன்ஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சந்தோஷப்பட்டு இருக்கானுங்க. அப்ப பசங்களை எல்லாம் யாரோ கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறாங்க அவனோட அடியாளுங்க தான் வந்திருப்பாங்க. என்னடா சன்னு அன்னைக்கே உன் கதையை முடிச்சு விட்டுருந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இப்ப எங்க இடத்த கண்டுபிடிச்சதே இல்லாம எங்களோட பொம்மையும் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்கிற சரக்கையும் கண்டுபிடிச்சியா, அதுவும் இல்லாம எங்களையே மாட்டி விட பாக்குறியா, இதுக்கப்புறமா உன்னை உயிரோட விட்டோம்னா எங்க சொல்லி நீ முடிச்சு விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து நீட்டுறாங்க. அப்ப பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. யாரடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை விடுறாங்க. அதே இடத்துல அப்படியே நில குழஞ்சு பொத்துன்னு விழுந்துறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற 2 பேர்த்தையும் ஹீரோயினும் ரியோவும் ரெடி அடிக்கிறாங்க. 2 பேரும் இடத்துல பொத்துன்னு சுருண்டு விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பசங்க கிட்ட இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையில நீங்க யாருமே இன்வால்வ் ஆக வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரியோ கிட்ட இந்த பசங்க எல்லாம் சேஃபா வெளியே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட பசங்க ரியோ கிட்ட நாங்கெல்லாம் மிஸ்ஸை தனியா விட்டு போக மாட்டோம், நாங்க கண்டிப்பா உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தமா கத்துறானுங்க. சரி கத்தாதீங்க என்கிட்ட இதுக்கு ஒரு செமையான ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதே சமயத்துல ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் எங்க வந்திருப்பாங்கன்னா இந்த பில்டிங் கீழே தான் பிரச்சாரமே நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. வந்து பாக்குறாங்க அவன் செம பெரிய ஒரு மேடையை போட்டு அப்படியே அனல் பறக்க பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் அப்படியே என்ட்ரியை கொடுக்குறாங்க. எல்லாத்தோட போக்கஸ் அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்புது. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவுமே ஹீரோனை தான் போக்கஸ் பண்றாங்க. இதுல அப்படியே லைவா தான் சேனல்ல வந்துட்டு இருக்கோம். நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை நல்லவன் நினைச்சு ஏமாந்துட்டா, நீ என்ன பண்ற, இந்த நாட்டு மக்களுக்கே துரோகம் பண்ற, மக்களுக்கே தெரியாம போதை பொருள் இந்த நாடு ஃபுல்லா பரப்புற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏன்னா எதிர்க்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம சிரிச்சுட்டே நடந்து வராங்க. அப்ப அவனுக்கு பின்னாடி செம பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதுல வந்து இவன் இந்த பில்டிங் கீழே போதை பொருள்லாம் கடத்தி
வச்சிருக்காங்க. அது அப்படியே லைவா டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா கேமராமேனே இவங்க ஆளுங்கிறனால லைவா டிஸ்ப்ளே ஆகும். இதெல்லாம் அப்படியே நாட்டு மக்கள் எல்லாம் பாத்துறாங்க. இவன் அவ்வளவு பெரிய மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்த எல்லா மக்களும் அங்க வந்து ஓடி போயிடுறாங்க. இதையெல்லாம் பாக்குற வில்லனுக்கோ கடுப்பாகுது. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நீ இந்த இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் நீ கெடுத்துட்ட, இப்போ நீ என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் இவர் அப்படியே செதுல வெட்டி போட்டுருங்கடா அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க எல்லாத்துக்கும் தெரியாது ஈரன் செம பெரிய ஒரு கேங்கோட லீடரா ஆக வேண்டியங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த எல்லா ஆளுங்க அப்படியே அடி போட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வில் அங்க தப்பிச்சு போகாம எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வில் அப்படியே கையில கன் எடுத்து நீட்டிடுறான். இதே டைம்ல வெளியே காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப ஈரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அந்த பசங்களும் அங்க வந்துடுறாங்க. வந்த பசங்க எல்லாம் நாங்க எங்க மேடம் ஹெல்ப் பண்ணணும், எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வெளில இப்ப கன் எடுத்து நீட்டிட்டு இருக்குது. அப்படியே சேனல் லைவா தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப யாரையாச்சும் உள்ள விட்டா வில்ல யாரையாச்சும் சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் இவங்களை பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பிரின்சிபல் அப்புறம் ஈரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல அப்படியே உள்ளதான் காட்டுறாங்க. ஈரன் வில்லங்கிட்ட மனசுல இருந்தா கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க, ஆனா தப்பா திருத்திக்கிறவன் தான் மனசன். நீங்க இப்ப தோத்ததை நினைச்சு ஃபீல் பண்ணலாம், ஆனா உங்களால எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போயிருக்கும், அதை பத்தி எனக்காச்சும் நினைச்சு பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வில்லன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுறான். அப்ப கரெக்டா உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. இதை பாக்குற வில்லனும் மறுபடியும் கண்ண நீட்டான். அதுக்கப்புறம் ஈரன் தான் போய் நடுவில் நின்னுக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட இவனை யாரும் சுற்றாதீங்க, இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, இப்ப இவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாம் கேட்கற வில்லனும் அப்படியே திருந்திடுறான். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை கீழே போட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் கொடுத்து வச்சீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு டீச்சர் கிடைச்சிருக்காங்க, உங்களோட எதிர்காலமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஈரன் ஒரு வழியா அந்த சன்னோட பிரச்சனையை முடிச்சிடறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஈரன் அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில அப்படியே ஓச்சிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு நம்மள பிரின்சிபல் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரு, இப்போ என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வந்து கதவை திறக்கிறாங்க. ஆனா பிரின்சிபல் கட்டி பிடிச்சி பயங்கரமா பாராட்டுறாரு. நீ பண்ணது சாதாரண விஷயமே கிடையாது, இது மூலியமா நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஈரனுக்கு அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. பார்த்தா கொலீக்ஸ் எல்லாம் அப்படியே நிறைய போன் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் போன் கால் எல்லாம் பண்றாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் தான் போன் கால் பண்றாங்க. எங்களுக்கு உங்க ஸ்கூல் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன் பண்றாங்க. ஆனா எங்க பசங்க எல்லாத்துக்குமே ஈரன் தான் கிளாஸ் மேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் பாக்குற பிரின்சிபாலுக்கு ஈரனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அடுத்து ஈரனோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. ரியோக்கு இன்னையோட டீச்சர் ட்ரைனிங் முடியும், அதுக்கு நம்ம ரியோக்கு பார்ட்டி கொடுக்க போறோம், வாங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. கிரவுண்ட்ல ஈரனோட இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.